ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிசி கடை காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டொயோட்டா இனோவா கிறிஸ்டா தான் வந்திருக்கு. நிறையா ஃபிட்டிங்ஸ் பண்ணுறோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சீட் கவர் கம்ப்ளீட்டாக ஓஇ பிரித்து ஓஎம் ஃபிட்டிங்கில் சீட் கவர்ஸ் பண்ணுறோம். நார்மலாக என்ன பண்ணுவோம்னா மேலே எல்லாமே ஊசி வச்சு குத்தி போடுவாங்க. நம்மளோட ஸ்பெஷலாக என்னென்னா கம்ப்ளீட்டாக ஓஇ ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக ஊக் டு ஊக் அடித்து மாட்டுவோம். இது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஸ்கின் ஃபிட்டில் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூசிங் ஃபிட்டிங் இருக்காது. மெயினாக இது பண்ணுவோம். கஸ்டமருக்கு மேலேயே கேட்டாங்கன்னா மேலேயே போட முடியும். கஸ்டமர் ஃபீலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் ஃப்ரண்ட் காம்பனன்ட் ரியர் காம்பனன்ட் போடுறோம். ஏன் 2 காம்பனன்ட் போடுறோன்னா இது வந்து ஒரு 8 சீட்டர் வெஹிக்கிளுக்கு ஒரு 4 ஸ்பீக்கர் தான் மாட்ட முடியும். ரியரில் இருக்கிறவங்களுக்கு அவுட் கிடைக்காதுங்கிறனால ஒரு ஃப்ரண்ட்லேயே காம்பனன்ட் ரியர் காம்பனன்ட் போட்டு ஒரு குட்டான ஃபீல் வந்து கொடுக்குறதுல ஒர்க் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு வாங்க காமிக்க. கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிச்சிங் முடிஞ்சு ஒரு ஃபுல் பிளாக்ல டபுள் ஸ்டிச் வந்து சில்வர் கலரில் கொடுத்து ஒரு கான்ட்ராஸ்டான அவுட்டில் கொடுத்துருக்கோம். எதுக்கான ஓஇ ரிமூவ் பண்ணி மாட்டோம்னா இப்போ நார்மலாக சென்டர் சீட்டு இந்த பேபி சீட்லாம் இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கும் போது இந்த கார்பெட் இந்த ஓஎம் ஃபினிஷிங்கே இருக்கும். அதே கவர் போடாமல் வெல்க்ரோ போட்டு ஒட்டிடுவாங்க, இல்லை எல்லாம் சீக் போட்டு கட்டிடுவாங்க. நம்ம கம்ப்ளீட்டாக பிரித்து இந்த ஓஎம் டு ஓஎம் இந்த கார்பெட் எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ப்ராப்பராக ஜாயின் பண்ணி ஃபோல்ட் பண்ணும்போது சரி, உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஆக்வர்டான ஃபீல் இருக்காது. ஒரு ப்ரீமியமான ஃபீலுக்காக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். இது சொல்லப்போனால் நார்மலாக சீட் கவர் மாட்டுறதோட 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் இது. நம்ம ப்ராப்பராக வந்து அந்த ஓஎம் டைம் தான் நம்ம ஸ்டைலில் அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து சீட் கவர் ஒரு தரமான ஃபினிஷிங்லையும் ஒரு குட் குவாலிட்டிலையும் பண்ணோம் அப்படின்னா பிசிஐ காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.